எனது வணக்கங்கள். ஏன்னா இது நானும் பேசிகிட்டே இருக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ நன்றியோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், ஜாம்பவான் அவர்கள், கங்கை அமரன், இசையின் வைரம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போனிட்டு சார் என்ன டைலாக் அப்படின்னு கேட்கும்போது அது ரஹீம் சாரோட அந்த மேக்கிங்கு, அவர் சொல்ல டைலாக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதுதான் சிச்சுவேஷன், இந்த வார்த்தைகள்லாம் வந்துடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கொடுத்த ஃப்ரீடம் என்னை அவர் சொன்ன விதம், அவர் எடுத்த விதம் எல்லாமே என்னை வேறு ஒரு கோணத்தில் என்னை கொண்டு போச்சு. நான் சின்ன திரையிலையும் நடிச்சிருக்கேன், பெரிய திரையிலையும் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு மேக்கிங் ஸ்டைல் ரஹீம் சார் கிட்ட நான் புதுசாக பார்த்தேன், நல்லா இருந்தது. சார் தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் தான். ஸோ அதை தொடரணும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது இஸ்புல் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. இஸ்புல், காட் பிளஸ் யூ. நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹீரோ ஸ்பேஸ் நிறைய இருக்குது, நீங்கள் ஆக்குப்பை பண்ணி இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஹீரோயின் அவங்க இன்றைக்கி வரல, அவங்களையும் நான் விஷ் பண்ணுறேன். ஸோ அவங்களும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. இதுக்கப்புறமா இந்த படத்தோட வெற்றி விழாவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கங்கை வரசன், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் இவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. ஸோ மீன்முள்ளு அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீன்முள்ளு 7 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம், ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம், ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தெரியும். இந்த படத்தோட கன்செப்ட் ஒரு 7 இயர்ஸுக்கு, ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதோட மற்ற ஷூட்டிங், அதாவது ஒரு மாணவன் வளர்ந்து அதோட பெண்டிங் ஷூட்டிங் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான 2 பேருக்கு மட்டும் தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. சில பேர் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, என்னடா படம் இன்னும் வராமல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன்முள்ளு படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், என்னை மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தரோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கூட ஒரு ட்ராவலிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணினா, ஒரு 1 day ட்ராவல் பண்ணால் அவரோட குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சினிமாவில் ஒரு 10 நாள் 15 நாள் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் அப்பாவோட எல்லா மூவிலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வீதம், ஒரு 3% 5% சில பேரை மனசுக்கு பிடிக்காம இருக்கும், ரொம்ப நம்மளை கொஞ்சம் ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மீன்முள்ளு படத்தில் 200% தங்கமானவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள், ஒழுக்கமானவர்கள் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே என்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். நண்பர் ரசீம் அவர்கள், என் திரைப்பூங்காவில் நான் படைத்த பல 100 பூக்களில் ஒரு பட்டாம்பூச்சியின் பார்வையில் அழகை ரசித்து அதுபோன்றொரு நந்தவனத்தை உருவாக்கி அந்த நறுமணத்தை அனைவரும் நுகர்வதற்காக அதை உலகுக்கு பரவச் செய்ய பிக்பா என்றொரு அமைப்பை நிறுவியவர். தேனியை போன்ற சுறுசுறுப்புடன் என் பூங்காவில் நான் ருசித்த தேனை அனைவரும் ருசிக்க பிக்பா என்கின்ற தேன்கூட்டை கட்டியவர். அப்படி கட்டிய தேன்கூட்டின் ஒரு துளிதான் இந்த மீன்முள்ளு. உலக பட வரலாற்றில் தமிழ் படம் எடுக்க தகுதி வேண்டும். அதிலும் தமிழ் பெயர் வைக்க தமிழ் பற்று சற்று அதிகமாகவே வேண்டும். அப்படி தகுதியுள்ள பற்றுள்ள இந்த மிராஸ் கிரியேஷன்ஸ் டாக்டர் சுப்பையா பிள்ளை வழங்கும் மீன்முள்ளு படக்குழுவினருக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொள்கிறேன். இந்த மீன்முள்ளு திரைப்படத்தில் இசை மற்றும் முண்டோட்ட காட்சி வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அருமை நண்பர் எங்கே வரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முன்னாடி இந்த வாய்ஸ் பேசணும்னு ஆசை, அதனாலதான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்து எல்லாத்துக்கும் பேச சொல்ல டைமில் எல்லாம் பின்னாடி டார்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நம்முடைய சார் சொன்ன மாதிரி மியூசிக்கு டைமண்ட் தான். டைமண்டுக்கு கூட பவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சாருக்கு டைமண்டு தான். அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அவர் இல்லாமல் எதுவுமே நடத்த மாட்டார் சார். டைரக்டர் சார் வந்து எதை வேணாலும் இருப்பார் தவிர சார் இல்லாமல் எந்த விஷயம் நடத்த மாட்டார். இந்த வாரம் தள்ளி போடுறது அதே பயமாக இருந்துச்சு. ஏன்னா 3 டே தள்ளிட்டோம். ஏற்கனவே 11, பிப்ரவரி 1, இது 8. சார் இதுவாது கன்ஃபார்மானு? கண்டிப்பாக கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சார் சொன்னதை நம்ம கேட்டோம். அவர் சொல்கிறத சார் கேட்குறாரு, அவர் சொல்ல நம்ம கேட்கலாம். ஆனால் அது ஒருத்தர் 2 பேர் கேட்கலாம். இத்தனை பேர் கேட்குறீங்கிறது அது ஆச்சரியமாக இருக்குது. அது பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒரு தலைமை சொல்கிறத வந்து 1 பேர் கேட்கலாம், 2 பேர் கேட்கலாம், 3 பேர் கேட்கலாம். ஆனால் ஒரு 500 பேர் கேட்குறாங்கன்னாக்கா ஏதோ ஒரு மிராக்கள் இருக்குது, ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அப்படி தான் நான் நம்புகிறேன். இதில் நான் ஒரு பார்ட், அவ்வளோதான். நான் மெயின் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு உங்களை மாதிரி நல்லவங்களை சந்திக்கிறதுக்கு, உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்னோடய காலத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப நம்ம எல்லாத்துக்கும், உங்களுக்கு நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதை விட நம்ம இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். விட்பாக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை பேர்த்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதில் நிறைய பேர் பயன்படுறாங்க. நம்ம இப்போ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் பயன்படுறதுக்கான காலங்கள் நிறைய இருக்குது. சினிமா துறையில் நிறைய பேர் இருந்தாலும், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆமாம், நிறைய ப்ரொடியூசர் உருவாகணும், நிறைய டைரக்டர்ஸ் உருவாகணும், நிறைய சினிமா படம் அழியக்கூடாது, வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கனவும். இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, கங்கைவன் சார் வந்து இந்த கரகாட்டக்காரன் 2 எங்கள் விட்பா மூலமாக எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அவருக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய நிறையா படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படம் போட்ட மாதிரி ஒரு எதுவுமே இல்லை. சார் அது அவர் ஏதாவது பண்ணி நம்ம விட்பாவே சேர்ந்து அந்த படத்தை எடுத்தால் சந்தோஷம். அது ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அது என்னோடய பர்சனல் ஆசை. ஏன்னா எனக்கு பேச டைம் நிறையா இல்லை. எங்களுடைய யூஸ்ஃபுல் சொன்னாங்க இந்த டீமை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக தனி மீட்டிங் வைக்கணும். ஏன்னா இப்படி வந்து எனக்கு வயசு கிட்டத்தட்ட 45 ஆயிடுச்சு. இப்படி ஒரு டீமை நான் பார்த்ததே இல்லை. என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அதை எப்படின்னு சொல்கிறது இல்லை, அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லாம் என்ன சொல்கிறோமோ அப்படியே கொஞ்சம் கூட மனம் காணாமல் இந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே ராத்திரி பகல் டைம் நேரம் காலம் சாப்பாடு அதெல்லாம் யாருமே குறைதல கிடையாது. அந்தளவுக்கு நம்ம டீம் ஒர்க் ஆச்சு. நான் தனிப்பட்ட குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை. அத்தனை பேருமே ஒர்க் பண்ணவங்க, இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கவங்க, ஏற்கனவே நம்ம மெம்பர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க, வரப்போகிறவங்க, அத்தனை பேத்துக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு பேர் எனக்கு ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை. கண்டிப்பாக இருந்தாலும் இந்த விட்பாவில் எல்லாரும் தொடரணும். எல்லாரும் நம்ம சாருக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு தலைமை கரெக்டாக இயங்கும்போது கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துவாங்க. சில குழந்தைகள் வரும், சில பேர் சொல்லுவாங்க பண்ணுவாங்கலாம் நடக்கும். அதையும் மீறி நம்ம போகும்போது நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பேரும் சொல்லி பேசுகிறதுக்கு டைம் இல்லை. மனுஷங்க எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்தை வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பாக என்னென்ன நம்மளால் முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா புது கலைஞர் நம்மளை நம்பி ஸ்ரீலங்காவில் வந்திருக்காருன்னா தமிழர்கள் வந்தவங்கள வாழ வைப்போம் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். கிஸ்குல் வந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தா அப்படின்னு சொல்லணுமே தவிர அவர் ஊரில் வந்ததை விட நம்ம வளர்த்து விட்டங்கிற பெருமையை அவங்களுக்கு நம்ம காமிப்போம். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மோஸ்ட்லி என்னுடைய படங்களில் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நண்பர் பிர்லா போஸ், கிருபா எல்லாருமே நீங்கள் மெயின் ரோலாக அடுத்த படத்துலேயும் நடிப்பீங்க. என்னுடைய ஒரு கனவு படம் சார், கருவறை காதல். பாரதி ராஜா சார் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை சொல்லிட்டாரு, முதல்ல நீ இதை எடுடா, உனக்கு நேஷனல் அவார்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் அப்படி கருவறை காதல். ஸோ அந்த படம் இந்த கம்பெனி நம்முடைய அந்த கம்பெனி பேர் விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியால் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணிட்டுனா
நானும் பெரிய அமௌண்ட் போடுவேன், அதுக்கு நான் போடுவேன். உங்களால் முடிஞ்ச இவங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கம்பெனி 500 பேர், அதில் ப்ராஃபிட்டை நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். அந்த கருவறை காதல் அந்த கம்பெனியில் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை. நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. அதுக்கு பின்னாடி அந்த கம்பெனியில் நான் எந்த படமும் டிரெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த விஷயம் என்னுடைய பயன்தான் சார். நான் பயன்தான் ஷூட்டிங்கில் இலங்கையிலேருந்து ஒரு 5 பேரை என்னுடைய ட்ரைன் பண்ணப்பட்ட 5 ஏரிமாரை கொண்டாதுக்கு டிக்கெட் வீசாவெல்லாம் போட்டாச்சு. போட்டு அவங்கள அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் போகிறது மட்டும். அப்போ நான் இவ்வளோ விட்ஃபாங்கிற ஒரு நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சின்ன பட்ஜெட் படங்களை மாதத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த கலைஞர்களை நான் உள்வாங்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் இலங்கையிலேருந்து 5 எடுக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே பட்டோன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். 124 அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க ஏரியா ஒர்க் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுலேருந்து ஒரு 10 பேரை சூஸ் பண்ணுறேன். அப்போ யார் எடுக்கிற யாருமே தெரியாது, 1-2 பேர் தான் பழக்கம். ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் சார். 10ன்றது 13 ஆகிட்டு. நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அவளை கதறி அழுது முத்தம் மட்டும் தான் அவங்களை அனுப்பினேன். அந்த அளவுக்கு டெடிகேட். இவங்க இவ்வளோ பேரும் டெடிகேட் ஆனவங்க எனக்கு எப்படி தெரியும்ன்றதான் இந்த கேள்வி. 124 பேர் எப்படி தெரியும்? அதுதான் இறைவன். விட்ஃபான் நல்ல வரணுங்கிறதுக்காக அதுக்குள்ள டெடிகேட் ஆனவங்களை இறைவன் எனக்கு சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்பு என்னுடைய ஏடிமாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்மாரை நான் அறிமுகப்படுத்தணும். அசோசியேட் டைரக்டர் அந்தோனி தோமஸ். சாலில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதில்ல சார், ஜஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ். அசோசியேட் டைரக்டர் கொடுத்த பக்கமாக அந்த பணியை பண்ணி விட்ஃபா அமைப்பின் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார். நாங்கள் முதலாவது சொல்ல வேண்டிய செய்தி, விரைவில் மே மாதம், நான் இப்போ கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன், மே மாதம் டேட் ஒன்று சொல்கிறேன். விட்ஃபாவுடைய 2வது மாநாடு பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகின்றது. அதுக்கும் சீஃப் கெஸ்டாக எங்களுடைய அன்பு மியூசிக்கல் டைமண்ட் கங்கைமரன் சார் வந்து எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய அன்பு கலைஞர்களை தூக்கி விட வேண்டும். சாருடைய காலத்திலே விட்ஃபா பல இயக்குநர்களை பல ஹிட் படங்களை கொடுத்த ஒரு நிறுவனமாக மாற வேண்டும். பல்லாயிரம் எங்களோட விட்ஃபாட கன்செப்டில் முக்கியமான விஷயம் என்றால், படங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் முயற்சி தான் செய்யலாம், மற்றது இறைவன் கையிலேக்கு. படங்கள் வெற்றி பெற்றால் பல இடங்களில் லேண்டர் வாங்கி போடுவோம், பல பிஸ்னஸ்களை ஆரம்பிப்போம். விட்ஃபா என்பது சினிமா மட்டுமல்ல, ஏராளமான கம்பெனிகள் வரும். ஏன்னா எனக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனி மல்டி பில்லியனர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க இலங்கையில். அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதே எங்களோட விட்ஃபா கலைஞர்களுக்காக தான். எக்ஸாம்பிள் சொல்லுவோம், மதுரையில் நாங்கள் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போட்டால் அதில் ஒரு கோழி பண்ண செய்யலாம், ஒரு 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 ஆடு. ஸோ சினிமாவுக்குள்ளே மட்டும் தெரிவிக்காமல் எங்களுடைய அன்பு கலைஞர்கள் பிற்காலத்தில் வாய்ப்பு இல்லாமல் யூடியூப்பில் பேசி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அழுது மண்டாடி அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதில் படைத்த இறைவன் மீது சத்தியமாக ஒவ்வொரு செகண்டும் நான் கவலைப்படுறேன். என் கண் முன்னால் என்னுடைய விட்ஃபா கலைஞர்கள் யாரும் கையேந்தக்கூடாது, அவர்கள் கெத்தாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஒரு விருப்பத்தில் இருக்கின்றேன். இப்போ இன்றைக்கு நான் இந்த ஒரு 350 பேர் விட்ஃபா விஐபி ஹோல்டர்ஸ், விஐபி மெம்பர்ஸ் என்று வந்திருக்கின்றார்கள். அது எப்படி வந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசினோம், திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை, என்ன நேரம் பெறுமதி சாருடைய நேரம். ஸோ அவர்கள் ஒரு கம்பெனி, ஒரு விட்ஃபாவினுடைய ஒரு கம்பெனிக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் இன்று முதல். ஸோ அவர்களுடைய கரங்களால் அவர்களுடைய பெயரை அந்த அந்த என்ன சொல்றது அந்த போர்டில் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது என்ன கம்பெனின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த கம்பெனியை எங்களுடைய மியூசிக்கல் டைமண்ட் கங்கைமரன் அவர்கள் அதை திரைநீக்கம் செய்து வைப்பார். வைத்த பின் சில வார்த்தைகள் அந்த கம்பெனியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு நாங்கள் வளமையான இசை நிகழ்ச்சி ஆடியோ லான்ச்சுக்குரிய அந்த கன்செப்டுக்குள்ளே நாங்கள் போகலாம். எங்களுடைய மியூசிக்கல் சாருக்கு சொல்ல வேணும், மிக சந்தோஷமான செய்தி சார். மிகப்பெரிய நல்ல நிறுவனம் ஏபி இன்டர்நேஷனல் பெரிய நிறுவனம், ஹிட் மியூசிக், அப்படி 3 நிறுவனங்கள் சேர்ந்து இந்த எங்கள் பாடல்களை வெளியிடுகின்றது. ஸோ இதை முதலில் திரைநீக்கம் செய்துவிட்டு இது என்னென்று நான் சொல்கிறேன். நான்
இது வந்து விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி. விட்வா ஃபவுண்டேஷன் இருக்குது, அது அது திரைப்படத்தை தயாரிக்க போகின்றது. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் டக்குன்னு முடிங்கன்னா நாங்கள் முடிக்கல. அது நீங்கள் ப்ளீஸ் பின்னாண்டுக்கு சுருக்கம் முடிங்கன்னா நான் என்னென்னு பேசுகிறேன், சுரண்டிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் காத்துக்கு எனக்கு. ஏன்னா இது எங்களை விட்வா மாநாடு, நீங்கள் பிஆர்ஓ ஓகே, பட் எங்களை வந்து எந்த நேரம் நச்சரிக்கக்கூடாது ப்ளீஸ். விட்வா வந்து உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு படம் நாங்கள் கட்டாயம் ரிலீஸ் பண்ண போகிறோம் மே மாதத்துலேருந்து. ஓகேயா? அந்த ஒவ்வொரு படங்களும் 12 படம் எங்களை விட்வா ப்ரொடக்ஷனால் ஒரு 2 படம் தான் கம்ஃபர்டபுளாக நாங்கள் தயாரிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து இப்போ உருவாக்கின நிறுவனம் தான் விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி. இந்த விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியில் நீங்கள் எல்லாரும் முதலிட்டிருக்கீங்க. யார் முதலிட்டுட்டீங்க? நீங்கள் உங்களுக்கான முதலீடு என்னன்றது நாளைக்கு நம்மளோட குரூப்பில் போடப்படும். ஸோ இதுக்கு இலங்கையில் உள்ள என்னுடைய மிகப்பெரிய நண்பர், ஒரு மல்டி பில்லியனர், ஒரு பெரிய முதலீடு செய்கிறார் அந்த கம்பெனிக்கு. நீங்களும் முதலீட்டாளர்கள். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்க போகிறோம் பெரிய படம். அது விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி தனியாக ப்ரொடக்ஷனை பண்ணும். விட்வா ப்ரொடக்ஷன் தனியாக பண்ணும். விட்வா வெளியிடும் போது அந்த வெளியிடுற படம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சொல்லுங்க, அவங்களோட பேர் சொல்லுங்க. சிக்கந்தர், அவர் விட்வா உறுப்பினர் இல்லை, என்னுடைய நண்பர் ஏபி இன்டர்நேஷனல் அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார். நண்பர் சிக்கந்தர் ஒரு படத்தை தயாரித்தால் அந்த படத்தின் வருமானத்தில் 80% அவருக்கு போகும், 20% விட்வாவுக்கு வரும். இப்போ விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி படம் தயாரித்தால் 20% விட்வாவுக்கு வரும், 80% விட்வா கலைஞர்கள் இந்த 500 பேருக்கும் ஷேர் பண்ணப்படும். இந்த 500 பேரும் மோஸ்ட்லி 490 பேர் ஏழைகள். எனக்கு தெரிஞ்சு தப்பா நினைச்சுதாங்க, ஏழை கலைஞர்கள் 10 பேர் கொஞ்சம் நல்ல வசதியோடு இருக்கிறீங்க. வாழ்நாளில் நாமல் திரைப்பட தயாரிப்பாளராக ஆகுவது ஒரு கனவு, நடக்குமா இல்லையாண்டு. ஆனால் உங்களை நான் நடத்தி காட்டப் போகின்றேன். விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியில் நீங்கள் தயாரிப்பாளர்கள், உரிமையாளர்கள், பங்காளிகள். ஸோ விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி தயாரிக்கின்ற ஒரு படத்தின் வருமானத்தில் 80% உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். நீங்கள் எல்லாம் விரும்பினா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தொகை எழுதி கொடுக்கலாம். ஆனால் விட்வா கொண்டு சில ரூல்ஸ் இருக்கு. விட்வாவோட வர இப்போ உங்கள்கிட்ட படத்துலேருந்து வர 20% ஏழைகளுக்கு அந்த 2% பங்கு, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ மாநாட்டில் மே மாதம் நடக்க போகின்ற விட்வா மாநாட்டில் இன்னொரு 500 பேரை கொண்டு ஒரு கம்பெனி வரும். அப்போ 3 தயாரிப்பு நிறுவனங்கள் விட்வாவுக்குள் இருக்கும். விட்வா ப்ரொடக்ஷன், விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி, அடுத்த பேரை சேரதான் வைப்பார் விட்வா என்னண்டு. அந்த 3வது கம்பெனி பேரை மாநாட்டில் வைத்து சேர் அறிவிக்க வேண்டும். ஸோ விட்வா வந்து ஏழை கலைஞர்களை மையமாக வைத்து பல ஏழை டைரக்டர்மாரை, பல நடிகர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. இப்போ கூட டொல்பின் எங்கே நம்ம முத்துமுருகன் அவர் முன் வந்திருந்தார், என் ஆஃபீஸுக்கு வந்து சொன்னார், சார் நான் ஒரு ப்ரொடியூசராக நான் வர விரும்புகிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு முயற்சி தான், கஷ்டப்பட்டு போராடி ரொம்ப, எனக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும், நான் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் பேசிக்கே இருப்பேன் எங்கள் ஆஃபீஸில். ஸோ ரெஸ்ட்டே இல்லை. ஸோ பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம்.